வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த கருவேப்பிலை நான் நல்லா அலசிட்டு அப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வரணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மிதமான தீயில் வச்சு இது நல்லா வறுத்து எடுக்கணும். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ திரும்பவும் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் அப்புறமா காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அது கூட சேர்த்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை பொடி பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் அதே எண்ணெயில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது கூட நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்புகள் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தை நான் இந்த மாதிரி சேர்த்துட்ருக்கிறேன். நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் நம்ம பருப்பெல்லாம் வறுத்தோம் இல்லை, அந்த டைமில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.